வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலீஸ் பார்வை. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது குபேரன் படத்தோட ரிவ்யூ. இது என்ன சீசன்? கேங்ஸ்டர் சீசன். கதையே இல்லைனாலும் ஹீரோ ஹைப் கொடுத்து படம் எடுக்கிற சீசன். ஹீரோ கிட்ட விதமா கன் இருக்கணும், கசாப் கடையில் வேலை பார்க்குற மாதிரி கட் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி போயிட்டு இருக்க மாஸ் டெம்ப்ளேட் சீசனுக்கு அடி வயிற்றுலேயே ஒரு கவுண்டர் பஞ்ச் வச்ச மாதிரி வந்திருக்க கதை தான் குபேரன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவு கதை தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட கதையோட சாயல் பிச்சைக்காரன் 2 மாதிரி இருந்தாலும் இது அது கிடையாது. பிச்சைக்காரன் 2ல கதை எங்கெங்கேயோ போயிடும். அதுல மையக்கருவு விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ போயிடுவாங்க, மாஸ் அதுன்னு. பட் இந்த படத்துல கரெக்டா அந்த மையக்கருவை இறுக்கி பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் மாஸ் கதையா இல்லாம முடிஞ்ச வரைக்கும் ரியலிஸ்டிக்கான கேரக்டர்ஸ் வச்சு பில்ட் பண்ணி அங்கங்க தேவையான அளவு கொஞ்சம் டிராமா பில்ட் பண்ணிருக்காங்க. கதை மற்றும் கதாபாத்திரங்களோட நண்பகத்தன்மை குறையாம பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனஸ்ட்லி நானுமே சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் இன்டர்வல்ல ஒரு கையில வச்சுட்டு கடைசியில பெருசா ரைஸ் ஆவார் இல்லையா, அந்த அளவுக்கு இதுல ஒரு ரைஸ் ஆஃப் தண்டர் டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம அப்படியே படம் பார்த்து பழகிட்டோம். அங்கதான் இந்த படம் ஆச்சரியப்படுத்துது நம்மள. மெயின் ஹீரோ இல்ல ப்ரோட்டகனிஸ்டுக்கு எலிவேஷன் வச்சாதான் படம் ஜெயிக்குமா அப்படிங்கிற ரூலே பிரேக் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா தான் எடுத்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த படத்துல தனுஷ் ஒரு பிச்சை எடுக்கிற நபரா வராரு. சிவாஜி ரஜினி மாதிரி ஒரு அறிவாளி கிடையாது, ஒரு இன்டெலிஜென்ட்டா யூஎஸ் படிச்சுட்டு வர ஆள் கிடையாது, இல்ல நேபாளுக்கு போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு வந்தவர் கிடையாது. தனுஷ் இந்த படத்துல படிப்பறிவு இல்லாத தன்னோட இன்ஸ்டிங்க்ட் மட்டுமே நம்பக்கூடிய ராவான மனிதத்தன்மை இருக்கக்கூடிய அன்பான மனிதர், அவ்வளவுதான். அந்த கேரக்டரோட அன்பை வச்சுதான் ஹீரோயிசம் காட்டுறாங்களே தவிர ஆக்ஷன் வச்சு கிடையாது. இந்த படம் அரசியல் பேராசை, கார்பரேட் ஊழல், ஆன்மீகம், தத்துவம், பெற்றோர் குழந்தைகளோட உணர்வுகள், மனிதநேய பண்புகள் இது எல்லாத்தையுமே அழுத்தமா ஆனா சத்தம் இல்லாம தொட்டு காட்டுது. நல்லவேளை தனுஷோட பிளாஷ்பேக் பேக்ரவுண்ட் எல்லாம் நான் லீனியர் ஸ்டைல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டாங்க. மொத்தமா ஒரு பாதி படத்தை வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுஷ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோலை எந்த ஒரு ஈகோ இமேஜ் பார்க்காம எடுத்து பண்ணதுக்கு கண்டிப்பா ஒரு அவார்டு எதிர்பார்க்கலாம். நாகார்ஜுனா, ராஷ்மிகா, வில்லன் ஜிம்மி ஷார்ப் மற்றும் பல நடிகர்கள் முடிஞ்ச வரைக்கும் ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. தெரு வாழ்க்கை, மாளிகை வாழ்க்கை, அழுக்கு அழகு அப்படின்னு கான்ட்ராஸ்ட் அழகா விஷுவலா காட்டியிருக்க ஒளிப்பதிவு, தீம் மியூசிக், செமையான பிஜிஎம், அப்புறம் எனதுங்கிற பாட்டு, போய்வா பாட்டு அப்படின்னு டிஎஸ்பி இதுல ஒரு கம்பேக் கொடுக்கறத பார்க்க முடியுது. மெயினா அந்த படத்தோட மெசேஜ் இதெல்லாமே படத்தோட பிளஸ் பாயிண்ட். படத்தோட ஒரு சில குறைகள், சில இடங்கள்ல பிச்சைக்காரர்களை காட்டும் போது அவங்கள பைத்தியம் மாதிரி காட்டியிருக்காங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்புறம் படத்தோட ஸ்பீடு மொத்தமாவே ஒரு 15 நிமிஷம் குறைச்சிக்கலாம். அப்புறம் வழக்கம் போல லாஜிக்கும் ஜியோகிராஃபியும் கொஞ்சம் ரொம்ப ஜம்ப் ஆகுது. அப்புறம் ஆரம்பத்துல சர்வ வல்லமே படைத்த வில்லனா காட்டுற ஒரு ஆள் கடைசியில ஈஸியா விழுந்து போறது எதிர்பாராத ஒன்று. இந்த படம் பிச்சைக்காரங்களை குளோரிஃபை பண்ணது அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அளவுக்கு, செகண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்டா, டிஸ்ட்ராக்ட் ஆகாம, டைல்யூட் ஆகாம, கிறிஸ்பா கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் சிறப்பான படமா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல படம் எங்கேயோ போகுதுங்கிற ஃபீல் நமக்கு வருது உண்மை. செகண்ட் ஹாஃப்ல நம்ம அடிக்கடி டைம் செக் பண்ணி பாக்குற அளவுக்கு இருக்கு. நிறைய சப்ளாட்ஸ் அண்ட் சப் கேரக்டர்ஸ் கூட ஆடியன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஒரு உலக சினிமா அளவுக்கு குவாலிட்டியான படம் எடுக்கணும்னு எய்ம் பண்ணியிருந்தாலும் அங்கங்க கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றதை தவிர்க்க முடியாம டேரக்டர் தவிர்க்கிறத உணர முடியுது. ஆக மொத்தத்துல ஒரு மாசான கமர்ஷியலான கதை எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த படம் கிடையாது. ஆனா ராவா, வித்தியாசமா, உணர்ச்சி பூர்வமான கதைகளையும் ரியலிஸ்டிக்கான கேரக்டர்ஸையும் விரும்புறவங்களுக்கு குபேரா ஒரு நல்ல ஒரு ஜேர்னி, ஒரு அனுபவம். இந்த படத்துக்கு என்னோட கேப்ஷன், டஸ்கி டிஃபரண்ட் நொமாடிக் ஜேர்னி அபவுட் ஹியூமனிட்டி.